இந்த ஒப்பீடு வந்து கமலஹாசனுடைய ரசிகர்களுக்கோ இல்லை கமலஹாசனை வந்து விரும்பக்கூடியவர்களுக்கோ நானும் விரும்புகிறவன் தான். ஆனால் அவளுக்கு ரொம்ப கோவத்தை உண்டாக்கலாம்னு கூட நினைக்கிறேன். என்ன உதாரணம்னா, நீங்கள் ரஜினிகாந்தை பாருங்கள். அவர் பிறப்பால் தமிழர் கிடையாது. தமிழ் ரொம்பலாம் பேச மாட்டார். வைரமுத்து எழுதுகிற பாட்டை வச்சுக்கிட்டு பாட்டில் வேணால் தமிழை பற்றி பேசுவாரே தவிர பெருசாக பேச மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னை வாழ வச்சிங்க, தமிழ் மண் தான் என்னை வாழ வச்சிச்சு, என்னுடைய ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் ஒரு தங்க காசு கொடுத்தீங்கன்னா நன்றி உணர்வு வெளிப்படுத்துவாரே தவிர 1 மணி நேரம் அவர் மேடையில் பேசினார்னா கூட ஒரு வார்த்தையோட புரியாமல் இருக்காது. மாசாவும் இருக்கணும், கிளாஸாகவும் இருக்கணும். அப்படின்னா அது ரஜினியினுடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னி கூட அது எப்படி அந்த பேச்சை வந்து அவ்வளோ அழகாக அதை சுவாரஸ்யப்படுத்துகிறாரு. உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய கலை, வெற்றிக்கான மிகப்பெரிய கலை திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னுவாங்க. நடந்த சம்பவத்தை இல்லை ஒரு உண்மையை, தன்னுடைய அனுபவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அது அறிவுரையாக இருக்கலாம், இல்லை கோபமாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். ஆனால் அதை ஒரு கதை சொல்லும் பாணி இருக்கு இல்லையா, எங்கே ஆரம்பித்து எப்படி சொல்லி எப்படி முடிக்கணும்னு, அதில் வந்து ரஜினியை மிஞ்சக்கூடிய ஒரு நபர் வந்து இதுக்கு